நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமினுடைய உலகத் துன்பங்களில் ஒரு துன்பத்தை யார் நீக்குகின்றாரோ அல்லாஹ் அவருடைய மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குவான். கஷ்டப்படுகின்ற ஒருவரின் கஷ்டத்தை யார் இலகுபடுத்துகின்றாரோ அல்லாஹ் அவருடைய இம்மை மறுமை விடயங்களை இலகுபடுத்துவான். ஒரு முஸ்லிமின் குறைகளை யார் மறைக்கின்றாரோ அல்லாஹ் அவரது குறைகளை இம்மையிலும் மறுமையிலும் மறைக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவர் தன் சகோதரனான அல்லாஹ்வின் அடியாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் அந்த அடியாருக்கும் உதவி செய்து கொண்டே இருப்பான். யார் மார்க்க அறிவை தேடும் வழிகளில் ஈடுபடுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்திற்கு செல்லும் வழியை இலகுபடுத்தி வைப்பான். இறை இல்லங்களில் மக்கள் ஒன்று கூடி அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதும் அதை அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கவும் செய்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்கும். அவர்களுக்கு இறையருள் சூழும். மலக்குகள் வானவர்கள் அவர்களை சூழ்ந்திருப்பார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடம் உள்ளோரிடத்தில், அதாவது வானவர்களிடத்தில் குறிப்பிட்டு கூறுவான். நற்செயல்கள் செய்வதில் பின்னடைபவர் அவர் மூதாதையரின் சிறப்பு பெருமை காரணமாக விரைந்து முன்னேறிவிட மாட்டார். நூல் முஸ்லிம்.